வணக்கம் நண்பர்களே. நாம இப்போ பார்க்கும் மதுரை ஒரு நவீன நகரம். ஆனா 100 ஆண்டுகளுக்கு முன் அது ஒரு உயிரோட்டமான வரலாறு. அந்த காலத்தை காணலாம் வாங்க. தமிழகத்தின் இதயமாக அழைக்கப்படும் மதுரை நகரம் இப்போது மின்மின்னுக்கும் விளக்குகளால் பிரகாசிக்கும் ஒரு பெரிய மாநகரம். ஆனால் இன்று நாம் 100 ஆண்டுகள் முன் சென்று பார்ப்போம். அப்போது மதுரை எப்படி இருந்தது? மக்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? நகரத்தின் முகம் எப்படி மாறியது? வாருங்கள், அந்த வரலாற்று பயணத்தை ஆரம்பிப்போம். மதுரை நகரத்தின் நிலைமை 100 ஆண்டுகளுக்கு முன், அதாவது சுமார் 1920களில் மதுரை ஒரு அழகான அமைதியான நகரம். அப்போது மதுரை இன்னும் பழமையான கோவில் நகரம் எனும் சிறப்பை தக்க வைத்திருந்தது. நகரத்தின் மையம் முழுவதும் மீனாட்சி அம்மன் கோவில் சுற்றி அமைந்திருந்தது. சுவாமித்தோப்பில் சிலம்ப ஆற்றின் கரையில் மக்கள் தண்ணீர் எடுக்கவும் துணிகளை துவைக்கவும் வந்தனர். சாலைகள் பெரும்பாலும் மண் சாலைகள்தான், வாகனங்கள் மிக குறைவு. முக்கியமான போக்குவரத்து வழி குதிரை வண்டி, மாட்டு வண்டி, சைக்கிள். மக்களின் வாழ்க்கை அந்த காலத்தில் மதுரையில் பெரும்பாலும் விவசாயம், நெய்தல் மற்றும் வணிகம்தான் முக்கிய தொழில்கள். மதுரை மல்லி, அதாவது மலர், அப்போதே பிரபலமாக இருந்தது. நெசவு தொழில், கருங்கல் நெசவு, பட்டுப்புடவைகள், கை மகுட்டிகள் போன்றவை உற்பத்தி செய்யப்பட்டன. வீட்டில் மின் விளக்குகள் இல்லை, பெரும்பாலும் மண்ணெண்ணெய் விளக்கு அல்லது தீபம்தான். மக்கள் காலை பொழுதில் ஆற்றில் குளித்து கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள். அது தினசரி வழக்கம். நகரத்தின் அமைப்பு மதுரையின் தெருக்கள் அனைத்தும் கோவிலை மையமாக கொண்டு வட்டமாக அமைந்திருந்தது. வடவாசல், தென்வாசல், கிழக்கு வாசல், மேற்கு வாசல் என 4 முக்கிய வழிகள் இருந்தன. சந்தைகள் பெரும்பாலும் மீனாட்சி கோவில் அருகேதான். புது மண்டபம், பழைய சந்தை, மீனாட்சி நகர் போன்றவை உள்ளன. அப்போதே திருவள்ளுவர் சிலை இல்லாத நேரம், ஆனால் கோவில் கும்பாபிஷேகம், திருவிழா போன்றவை மிக பெரிய திரளான நிகழ்வுகள். கோவிலின் அமைப்பு 100 ஆண்டுகளுக்கு முன் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தை இணைத்த ஒரு உயிருள்ள இடமாக இருந்தது. அந்த நேரத்தின் சிறப்புகள் இன்றும் நம்மில் வாழ்ந்து வருகிறது. கோவில் விழாக்கள் பெரிய மகா கோலங்கள், தீப விழா, சந்திர விழா போன்ற பாரம்பரிய விழாக்கள் கோவிலின் அடையாளமாக இருந்தது. மக்கள் அந்த விழாக்களில் பங்கு கொண்டு சமூக ஒற்றுமை மற்றும் ஆன்மீக ஆர்வத்தை வெளிப்படுத்தினர். கலை மற்றும் கட்டிடத்துறை அந்த காலத்து கோவில் நிர்மாணம் மிகவும் நுணுக்கமான கலைப்பணியில் செய்யப்பட்டது. கோபுரங்கள், மூலஸ்தானம், மணிமண்டபங்கள் அனைத்தும் சிறந்த வடிவமைப்பால் நிரம்பியிருந்தது. இன்று பார்க்கும் கோவிலின் அடித்தளத்தையும் சில அமைப்புகளையும் அந்த காலத்திலேயே உருவாக்கியதாக பார்க்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முன் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தை இணைத்த ஒரு உயிருள்ள இடமாக இருந்தது. அந்த நேரத்தின் சிறப்புகள் இன்றும் நம்மில் வாழ்ந்து வருகிறது. 1000 கால் மண்டபத்தின் அமைப்பு மற்றும் சிறப்பு 1000 கால் மண்டபம் ஒரு பரப்பளவு பெரிய மண்டபமாகும். இதில் 985க்கும் மேற்பட்ட அழகான நாற்காலி பில்லர்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்துவமிக்க சிற்பக்கலை திறன் கொண்டது. சில பில்லர்கள் முழுவதும் மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தெய்வங்களின் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த மண்டபம் 16-17ஆம் நூற்றாண்டுகளில் நவீன பல்லவ மற்றும் நாயக்க கால கட்டிடக்கலை திறனின் சிறப்புகளை வெளிப்படுத்தி கட்டப்பட்டது. கோவிலின் ஆன்மீக விழாக்களில் இது முக்கிய இடமாக விளங்கியது. கோவில் கோபுரத்தின் சிறப்புகள் 1. பெரும் உயரம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கோபுரங்கள் மிகவும் உயரமாகவும் பரப்பளவாகவும் உள்ளன. கோபுரம் நகரத்தின் பல இடத்திலிருந்தும் தெளிவாக காட்சியளிக்கிறது. 2. நுணுக்கமான சிற்பங்கள் ஒவ்வொரு கோபுரத்திலும் பல தெய்வங்கள், பஞ்சபூதங்கள், புனிதக் கதைகள் மற்றும் மக்களின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சிற்பங்கள் நுணுக்கமாக கார்வ் செய்யப்பட்டுள்ளது. 3. நாயக்கர் கட்டிடக்கலை இந்த கோபுரங்கள் நாயக்கர் கால கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பின் சிறந்த உதாரணமாகும். கம்பங்கள், வளைந்த கோர்வைகள், மலர் வடிவங்கள் அனைத்தும் இதனை அழகுபடுத்துகின்றன. 4. 4 மூலைகளும் காட்சியளிப்பு கோவில் 4 திசைகளிலும் கோபுரங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்துவமிக்க சிற்பங்கள் மற்றும் வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 5. ஆன்மீக அடையாளம் கோபுரம் என்பது கோவிலின் ஆன்மீக அடையாளமாகும். தீபவிழா, பண்டிகைகள் மற்றும் பெருவிழாக்களில் கோபுரம் மக்களை கவர்ந்து கோவிலின் மையத்தை சுட்டிக்காட்டுகிறது. 6. பன்முக பார்வை கோபுரத்தின் அனைத்து பில்லர்களும் கலை குழப்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது பார்வையாளர்களுக்கு வியப்பையும் கற்பனை ஆர்வத்தையும் ஏற்படுத்துகிறது. 7. மணிமண்டபம் மற்றும் கோபுரம் இணைப்பு கோபுரங்கள் மண்டபங்களுடன் இணைந்து கோவிலின் முழு பரப்பளவையும் ஆழ்ந்த பாரம்பரிய கலை தொடர்பில் காட்டுகின்றன. 8. இலக்கியம் மற்றும் கதை கூறும் சிற்பங்கள் ஒவ்வொரு சிற்பமும் சித்திரம் சொல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பார்வையாளர்கள் பழமையான கதைகளையும் மதுரையின் வரலாற்றையும் புரிந்து கொள்ளலாம். 9. நிலையான கட்டிடத் தொழில்
இந்த கோபுரங்கள் நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்கும் வகையில் நுட்பமான கட்டிடக்கரை மூலம் கட்டப்பட்டுள்ளது. 10. சுற்றுப்புற காட்சியோடு இணைப்பு. கோபுரங்கள் சுற்றுப்புறத்தோடு அற்புதமான ஒத்திசைவை ஏற்படுத்தி கோவிலின் வளாகத்தின் அழகை மேலும் உயர்த்துகின்றன. போக்குவரத்து மற்றும் வசதிகள். 1920இல் மதுரை ரயில் நிலையம் ஏற்கனவே இருந்தது, ஆனால் ரயில்கள் குறைவாக இருந்தன. மதுரை சென்னை மதுரை திருச்சி பாதைகள் முக்கியமாக இருந்தன. பேருந்துகள் அப்போது தொடங்கவில்லை. மக்கள் பெரும்பாலும் நடந்து அல்லது மிதிவண்டியில் பயணம் செய்தனர். கல்வி மற்றும் கலாச்சாரம். அமெரிக்க மிஷன் பள்ளிகள், அரசு கல்லூரி, அமெரிக்கன் கல்லூரி போன்றவை இருந்தன. மதுரையில் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு. அப்போதே மருதகாசி, கவிமணிகள், சுப்பிரமணிய பாரதி போன்றோரின் கவிதைகள் மக்களின் மனதில் ஆழம் பிடித்திருந்தது. நாடகங்கள், வில்லுப்பாட்டு, தெருக்கூத்து போன்றவை முக்கியமான மக்கள் பொழுதுபோக்கு. 100 ஆண்டுகளில் மதுரை ஒரு பழமையான கோவில் நகரமாக, முன்னேறிய நகரமாக மாறிவிட்டது. அந்த காலத்தின் அமைதியான தெருக்களை இன்று நவீன போக்குவரத்து நிரப்பியுள்ளது. ஆனால் இன்னும் மதுரையின் ஆன்மா மீனாட்சி அம்மன் கோவில்தாம். மதுரை நகரம் காலம் மாறினாலும் அதன் வரலாறு, கலாச்சாரம், ஆன்மீகம் என்றும் அழியாதது. 100 ஆண்டுகளுக்கு முன் மதுரை ஒரு ஆன்மீக பெருநகரமாக இருந்தது. இன்று அது ஒரு தொழில்நுட்ப நகரம் ஆனாலும் அந்த புனிதத்தின் நிழல் இன்னும் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. மதுரையின் பழமையான சிறப்புகள், அந்த காலத்தின் வாழ்க்கை இன்றும் நம் பார்வையிலும் உள்ள மெய்ப்பொருளாக நிறைந்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வரலாற்று நகரத்தை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.